அவருக்கு ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்யணும். 3 விதமான டெம்டேஷன் வந்ததா? ஏசப்பா எப்படி இருந்தாரோ அதே போல் நாம் இருக்கணும். நம்ம வாழ்க்கையிலையும் வருகிற எல்லா சோதனையிலையும் ஜெயிக்கிறதுக்கு கர்த்தருடைய வசனம், இந்த கோல் நமக்கு பதில் தருகிறது. ஏசப்பாக்கு பதில் தந்தது. அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பதில் தரணும். இங்கே ரேச்சலுடைய வாழ்க்கையில், யாக்கோபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். பிறகு தேவன் யாக்கோபிடத்தில் சொன்னது, ஓடி வராரு. அவங்க அண்ணனை கிட்டேருந்து தப்பிச்சு மாமா வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் அங்கே வழியில் பார்க்குறார். ஒரு வார்த்தை சொல்லி அவரை தேற்றி அவருக்குண்டான காரியங்களை பேசி அவங்க மாமா வீட்டுக்கு போகிறார். நீ போ, நான் மறுபடியும் உன் தேசத்துக்கு கொண்டு வருவேன் சொல்லி சொப்பனத்தின் மூலியமாக தெய்வ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக ஏணி மேலே, கடந்த நாட்கள் நம்ம படித்தோம், ஏணி ஒரு செவுறு மேலே சாயணும், இல்லாட்டி ஒரு மரத்து மேலே சாயணும், இல்லாட்டி ஏதாவது மேல் தான் லீன் ஆகணும். ஆனால் யாக்கோபுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஏணி இந்த பூமியிலிருந்து மறுமுனை வானத்தை தொட்டது. எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க அந்த மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கறது. தெய்வ தூதர்கள் ஏறுவதும் எந்த மனுஷனும் லீன் ஆகாது. நான் உன்னோட கூட இருக்கேன். நீ போகிற இடத்துல தப்பு பண்ணிட்ட, எஸ் நீ செய்தது தப்பு, அதை உணர வைக்கிறதுக்காக அங்கே பனிஷ்மெண்ட் கொடுத்து 21 வருஷமோ, ஆனால் அவரை விட்டு விலகலை. தெய்வன் கூடவே இருந்து நடத்தி அவரை வெளியில் கொண்டு வரும்போது ஒரு திரளான பரிவாரத்தோடு கர்த்தர் கொண்டு வரார். தெய்வ ஜனமே, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டாம், வேதனையோட ஐஸ்வர்யத்தை வேண்டாம். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் அது கொஞ்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருந்தோமையானால் அநேகத்தில் நம்மை அதிபதியாக கர்த்தர் நம்மளை மாற்றுவார். கர்த்தருடைய வசனம் அதான் சொல்லுது, நீ கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருக்கும்போது அநேகத்தில் நீ அதிபதியாக உன்னை நான் மாற்றுவேன். தேவன் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இது நடக்கணும். பாருங்க, யாக்கோபு தேவனிடத்தில் கேட்குறாப்புல, இப்போ கிளம்பி வந்துட்டார். லாபான் வீட்டிலேருந்து தன் மனைவிகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், பிள்ளைகள் எல்லாரும், ஆடு மாடு, தான் சம்பாதித்த அத்தனை எடுத்துகிட்டு வரார். தனக்கு இஷ்டமான மனைவி கிட்ட ஒரு பிள்ளை பெற்று எடுத்திருக்கிறாரு யோசேப். எல்லாரும் வெளியில் சந்தோஷமாக வருகிறார்கள். வரும்போது அங்கே கர்த்தர் இன்டர்ஃபியர் பண்ணுறார் லாபான் இடத்துல. லாபானுக்குள்ள ஒரு எரிச்சல், இவ்வளோ நாள் இருந்துட்டு என்னை விட்டு போகிறாங்கன்னு சொல்ல, ப்ளஸ் எக்கச்சக்கமாக சம்பாதிச்சார்ல, எல்லா பரிவாரத்தோடு இவன் போகிறானேன்ற ஒரு எரிச்சலோடு பின் தொடர்ந்து வருகிறார். அந்த சமயம் ரேச்சல் பண்ண காரியம் இதுதான் இன்னைக்கு முக்கியமாக நம்ம பார்க்க போகிறோம். ரேச்சலுடைய இருதயத்தில் தன் புருஷன் தேவ மனுஷன், தேவனுக்கு இணைந்து இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு மனுஷனாக கர்த்தர் உருவாக்கிட்டு இருக்கிறார் யாக்கோபை. அந்த மனுஷனிடத்துல அவர் உண்மையாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்நிய தேவதைகள் எல்லா சொரூபங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. இந்த இடத்துல லாபான் பின்தொடர்ந்து வரும்போது யாக்கோபோட ஒரு வாக்குவாதம் நடக்கு. அந்த வாக்குவாதத்தில் என்னுடைய சொரூபங்களெல்லாம் நீ திருடிட்டு போட, ஸோ என்ன பட்டம் வருது, திருட்டு பட்டம் வருது யாக்கோபுக்கு. அதுலேயும் கர்த்தர் இந்த இடத்துல என்ன நடக்குது நம்ம பார்க்கலாம். எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாதுன்றதுக்கு உண்டான காரியம் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். ஆதியாகமம் 31 அதிகாரம்
31:29 வசனம். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார். இது நல்ல நம்ம உள்வாங்கலாம் இந்த வசனத்தை. நமக்கு விரோதமாய் மனுஷ வல்லமைகள் எழும்பும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார் என்றதுக்குடான அடையாளம்தான் இந்த வசனம். கர்த்தர் யாக்கோபுக்காக அங்க லாபான் இடத்துல இந்த மனுஷன் பிளான் போடுறாரு, யாக்கோபை கன்ஃபரண்ட் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் எவ்விதமாக யாக்கோபை வார்ன் பண்றார், நல்லது தவிர்த்து வேறு எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இது சொல்றார் மாமனார் மருமகன். இதனால நான் உன்கிட்ட ஒன்றும் பேச முடியலப்பா, உன் தகப்பனுடைய தேவன் என்னோட இடைப்பட்டார். சரி, நம் தேவன் எவ்வளோ அன்புள்ள தேவன், நல்ல தேவன்பா. அவர் அப்படியே அவருக்குள்ள நம்ம இணைஞ்சி அவருக்கு பிரியமானதை நம்ம செய்து, நம் தேவன் நம்மளை அவ்வளோ நேசிக்கிறார். அவர் சொன்னபடியே நம்ம நடந்துட்டோன்னு வைங்க. எஸ், சிலதெல்லாம் நம்ம உலக பிரகாரமாக நம்ம யோசித்து நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுத்துருவோம், தப்பு பண்ணிவிடுவோம். உடனே கர்த்தர் சொல்கிறபடி பிஃபோர் த சன் கோஸ் டவுன், இல்லை, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக நம்ம உடனே ஒப்புரவாய், மனுஷரோட ஒப்புரவானோம், தேவனோட ஒப்புரவாயிட்டோன்னு வைங்களேன், நம்ம அப்படியே வில் ஹாவ் அ ஸ்மூத் ப்ராசஸ் இன் அவர் லைஃப். அந்த மாதிரி இருந்து அப்படியே நம்ம வாழ்க்கையை போயிடணும். அது கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன். இந்த மனுஷன் லாபான் ஆக்ரோஷத்தோடு தான் வரார். அங்கே தேவன் ஒரு செக்மேட் வச்சிட்டார். என் மகன் மேலே கை வச்சிடாத, நல்லதை தவிர்த்து எதையும் பேசிடாதன்னு வார்னிங் கொடுக்குறாரு. பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. இப்பொழுதும் உன் தகப்பனுடைய வீட்டின் மேலுள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய் என்று கேட்டான். யாக்கோபு லாபானுக்கு பிரதியுத்தரமாக, உம்முடைய குமாரத்திகளை பலாத்காரமாக பிடித்து வைத்துக் கொள்வீர் என்று நான் அஞ்சினதினாலே இப்படி வந்து விட்டேன். ஆனாலும் யாரிடத்தில் உம்முடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோடே விட வேண்டாம். உம்முடைய பொருள்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக பரிசோதித்தறிந்து அதை எடுத்துக்கொள்ளும் என்றான். ராகேல் இவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான். அப்பொழுது லாபான் யாக்கோபின் கூடாரத்திலும் லேயாளின் கூடாரத்திலும் 2 வேலைக்காரிகளின் கூடாரத்திலும் பிரவேசித்து பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை. பின்பு லேயாளின் கூடாரத்தை விட்டு ராகேலின் கூடாரத்துக்கு போனான். ராகேல் அந்த சுரூபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள். லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை. அவள் தன் தகப்பனை நோக்கி, என் ஆண்டவனாகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திராததை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றாள். அப்படியே அவன் அந்த சுரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை. அப்பொழுது யாக்கோபு கோபம் எழும்பி லாபானோடு வாக்குவாதம் பண்ணி, நீர் என்னை இவ்வளவு உக்கிரமாய் தொடர்ந்து வரும்படிக்கு நான் செய்த தப்பிதம் என்ன? நான் செய்த துரோகம் என்ன? என் தட்டுமுட்டுகளை எல்லாம் தடவி பார்த்தீரே, உம்முடைய வீட்டு தட்டுமுட்டுகளில் எண்ணத்தை கண்டுபிடித்தீர். அதை என்னுடைய சகோதரருக்கும் உம்முடைய சகோதரருக்கும் முன்பாக இங்கே வையும்.
அவர்கள் எனக்கும் உனக்கும் நடுத்தீர்க்கட்டும். இந்த 20 வருஷ காலமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறியாடுகளும் வெள்ளாடுகளும் சினையழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவும் இல்லை. பீருண்டதை நான் உம்மிடத்தில் கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினீர். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரதிகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். இதுதான் ஆன்சர். கர்த்தர் யாக்கோபோட இருக்கிறத லாபானுக்கு பயபக்திக்குரிய தேவன் யார்? தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்பதை அங்க காண்பிக்கிறார். இந்த பயபக்திக்குரிய மகன் யாக்கோபு, அவருடைய மகன் தான். ஈசாக்கு பயபக்திக்குரிய தேவ பயபக்திக்குரிய மகன். அவருடைய மகனாகி யாக்கோபு ஓரளவுக்கு இருக்கும் இல்லைங்களா? பெத்த பிள்ளைகள் தன் தகப்பன் தன் தாய் எவ்விதமாக இருக்கிறாங்களோ பார்ப்பாங்க. பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில் சிலதெல்லாம் நல்லதும் வரும், கெட்டதும் கற்றுக்குவாங்க. இதில் பிள்ளைகள் எப்படின்னா நல்லது எடுத்துக்கணும். தெய்வ ஜனமே நல்லா கவனிங்க. எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? நல்லதை எடுத்துக்கணும், கெட்டதை விட்டுறணும்.